கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ் போனாலே லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்குதுன்னு பொதுமக்கள் புலம்புறது வழக்கமாயிடுச்சு. விஏஓ ஆபீஸ்ல ஆரம்பிச்ச லஞ்ச ரேகை இப்போ அறநிலையத்துறை வர பரவி இருக்குன்றது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. கோவை பாப்பம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கோவில அறநிலையத்துறைக்கு கீழ் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கோவில் நிர்வாகம் சார்பில் சுரேஷ்குமார் என்பவர் இந்த விஷயத்துல தனக்கு சாதகமா முடிவு எடுக்கணும்னு அறநிலையத்துறை உதவி கமிஷனர் இந்திரா கிட்ட உதவி கேட்டிருக்காரு. முதல்ல 3 லட்சம் லஞ்சம் கேட்ட இந்திரா கடைசியா 1.5 லட்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும்னு கராரா பேசியிருக்காங்க. விஷயம் எப்படியோ வெளியில லீக் ஆனதால லஞ்ச ஒழிப்பு போலீசார் அலர்ட் ஆயிட்டாங்க. சம்பவத்தன்னைக்கு சுரேஷ் இந்திரா கிட்ட 1.5 லட்சத்தை ஒப்படைச்சிருக்காரு. முன்கூட்டியே உஷாரான இந்திரா பணத்தை கையில தொடாம டைரக்டா பேக்ல வைக்க சொல்லிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த போலீசார் ரோட்ல வச்சு பேக் கைமாறும் போது இந்திராவை கையும் களவுமா பிடிச்சு கைது பண்ணிருக்காங்க.